ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோம், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். பாரதியார் பாடி வச்சிருக்கிறாருங்க. உழவு தொழில்தான் நமக்கு நாட்டின் முதுகெலும்பு விவசாயி தான் அப்படிங்கிறதுக்காக அவர் பாடி வச்சார். அவருடைய வரிகளோடு இன்றைக்கி இந்த மாட்டுப் பொங்கல் கொண்டாட்டத்தை ஆரம்பிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டால், உழவனுடைய தோழன் யார் அப்படின்னு கேட்டால், நாங்கள்லாம் அந்த காலத்தில் படிக்கும்போது உழவனது தோழன் கோடிட்ட இடத்தை பூர்த்தி செய்கனாக்க உழவு மாடு, பசு மாடு வரிசையாக எழுதுவோம். காரணம், இந்த மாடுனால தான் இந்த விவசாயம் நடக்கிறது. எத்தனையோ டிராக்டர் வந்திருக்கலாம், மெஷின் வந்திருக்கலாம், ஆனால் இந்த எருதுகளும் காளைகளும் இந்த பசுமாடும் இல்லாட்டா அவங்களுடைய வாழ்க்கை முழுமை அடைந்ததில்லை. பொங்கல் கொண்டாட்டம்னு ஆரம்பித்த உடனே போகி, அப்புறம் பெரிய பொங்கல், இன்னைக்கு கனுப்பொங்கல். கனுப்பொங்கல் போது இந்த கோவிலை சுற்றி இருக்கிற மக்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க வீட்டிலலாம் எப்படி தெரியுமா இது கொண்டாடுவாங்க? அதிகாலையில் எழுந்து ஒரு வயசான அம்மா என்ன பண்ணுவாங்க, மொட்டை மாடியிலையோ அல்லது திறந்த முற்றத்துலேயோ தண்ணி தெளித்து கோலம் போடுவாங்க. எத்தனை பேர் அந்த பெண்கள் இலையில் கணுப்பிடி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத அவங்க எண்ணி அப்படி போட்டு வைப்பாங்க. எல்லாருக்கும் வெத்தலை பாக்கு, பழம் அதெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த இலையை சுற்றி. மற்ற பெண்கள் என்ன செய்வாங்க, வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட, முக்கியமாக ஒரு 5 பேர்கிட்ட, கட்டுக்கழுத்திகள்கிட்ட மஞ்சள் தீற்றிக்கிறதுன்னு ஒரு அழகான வழக்கம். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, முதல் நாளைக்கு பானையோட கழுத்தில் கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த மஞ்சளை எடுத்து இப்படி இந்த ஒரு நல்ல பசு மஞ்சளை எடுத்து அதில் இந்த மேலே இருக்கிற தோலை இப்படி எடுத்துருவாங்க. எடுத்துட்டு ஆளாளுக்கு ஒரு கிழங்கு எடுத்துப்பாங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட போய் மஞ்சள் தீர்த்திக்கிறதுக்கு நிற்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, இந்த முகவாய் கட்டைன்னு சொல்கிறோமே, இந்த முகவாய் கட்டையை பிடிச்சிக்கிட்டு இந்த மஞ்சளை புருவ மத்தியில் வச்சு உச்சி வரைக்கும் தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னாக்கா, இது அர்த்தமில்லாமல் அவங்க செய்யலை. சில பேருக்கு இறை உணர்வு இந்த புருவ மத்தியில் இருக்குல்ல, ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் நிரம்பி இருக்குமா. இதை இவங்க இங்கேருந்து சகசிராரத்துக்கு ஏற்றி விட்டுட்டாங்கன்னாக்கா தெய்வீகம் முழுமை பெறும் அப்படின்னு ஒரு உள்ளே இருக்கிறதுக்கு அர்த்தம். மற்றபடி எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. எல்லார் வீட்லேயும் போய் அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்டலாம் போய் மஞ்சளை கொடுத்துட்டு இப்படியே இதை காட்டிட்டு நிற்போம். அவங்க அப்படி பிடிச்சிக்கிட்டு ஒன்று சொல்லுவாங்க. என்ன தெரியுமா, தாயோடும் தந்தையோடும் சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் பெருமையோடும் கீர்த்தியோடும் சிறு வயதில் வாழ்க்கைப்பட்டு பெரியவளாகி பிள்ளை பெற்று கொண்டவன் மனம் மகிழ தையல் நாயகி போல் தொங்க தொங்க தாலி கட்டி தொட்டிலும் பிள்ளையுமாய் மாமியார் மாமனார் மெச்ச மதனியும் நாத்தியும் போற்ற பிறந்த அகத்து பெருமை விளங்க பெற்ற பிள்ளைகள் ஆயுசு ஓங்க உற்றார் உறவினரோடு புத்தாடை புதுப்பூச்சூடி புது மாப்பிள்ளை மருமகளோடு புது புது சந்தோஷங்கள் பெருகி ஆள் போல் தழைத்து அருகுபோல் வேரோடி என்னென்னைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கணும், என்னாலும் சிரித்த முகத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நேரம் சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு இந்த மஞ்சளை இந்த கன்னத்துலேயும் இப்படி தீர்த்திட்டு நம்ம கையில் கொடுத்துருவாங்க. இதையே எடுத்துகிட்டு போய் இன்னொரு அம்மாட்ட சொல்லணும். அவங்களும் இதே சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளவு மெதுவாக நிறுத்தி சொல்ல மாட்டாங்க. தாயோடும் தந்தையோடும் சீரோடும் சிறப்போடும் பெரிய அப்படியானுக்கு வாக்கப்பட்டு பிள்ளை அப்படியெல்லாம் இருந்தாலும் சொல்லுவாங்க. அப்போ எங்கள் காதில் என்ன தெரியுமா விழும், சின்ன பிள்ளை சின்ன ஆம்படியானுக்கு வாக்கப்பட்டு பெரிய ஆம்படியானுக்கு பிள்ளை பெற்றுன்னு எத்தனை ஆம்படியான்னு சொல்கிறா அப்படின்னு. அப்போ ஒரே வெக்கம். என்ன ஒரு இப்போ 8-10 வயசில் என்னன்னு தெரியாதுல்ல, இந்த ஆம்படியான்னா யாருன்னு தெரியும். அதை சொன்ன உடனே ஒரே வெக்கம். இந்த மஞ்சள் எங்கள் கன்னத்து சிவப்பு அவ்வளோ அழகாக இருக்கும். நாங்களாம் நினச்சிப்போம் எல்லாம் அப்படி தான். அப்போது இதில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இது எப்பேற்பட்ட ஒரு வாழ்த்து நீங்கள் பாருங்கள். நீ நல்லா இரு, க்ஷேபமாருங்கிறது ஒரு விஷயம். தாயோடும் தந்தையோடும், உன்னுடைய தாயாரும் தந்தையாரும் பல நாட்கள் உயிரோடு இருக்கணும், சீரோடும் சிறப்போடும். அதாவது பெற்றவர்கள் நொடிஞ்சு போயிடக்கூடாது. சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் பெருமையோடும் கீர்த்தியோடும் சிறுவயதில் தாலி கட்டி பெரியவளாகி பிள்ளை பெற்று. அங்கே தான் நீங்கள் பார்க்கணும். அதாவது 45 வயசில் கல்யாணம் ஆச்சுன்னா அதில் சிறு வயசு இல்லை. இப்போ அப்படி தான் நடக்குது. அந்த காலத்தில் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் அவள் அப்பா அம்மா வீட்டில் இருப்பாள். பெரியவளான பிறகு பூப்பு நீர் ஆட்டிய பிறகு
கணவன் வீட்டில் கொண்டு போய் விடுவாங்க. அது ஒரு வழக்கம். அதுக்காக சிறு வயதில் தாலி கட்டி பெரியவளாகி பிள்ளை பெற்று கொண்டவன் மனம் மகிழ, அதாவது புருஷனுக்கு ஏற்ற மனைவியாக இருக்கணுங்கிறத எப்படி இந்த பாட்டில் சொல்கிறாங்க. அப்பா அம்மா நல்லா இருக்கணும், ஓகே. மாமியார் மாமனார் வீடு நல்லா இருக்கணும், ஏன்னா அங்கே தான் உன்னை கொண்டு போய் விட போகிறாங்க. கொண்டவன் மனம் மகிழ தையல் நாயகி போல. யார் இந்த தையல் நாயகின்னா, வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கிற அம்பாள் பேர் பாலாம்பிகை. அவளுடைய தாலி அழகுன்னு சொல்லுவாங்க. அவளை போல தொங்க தொங்க தாலி கட்டி தொட்டிலும் பிள்ளையுமாய் மாமியார் மாமனார் மெச்ச மதனியும் நாத்தியும் போற்ற பிறந்த அகத்து பெருமை விளங்க பெற்ற குழந்தைகள் ஆயுள் ஓங்க. நீ எத்தனை குழந்தைகள் பெற்றாலும் எல்லாம் ஆயுசோடு இருக்கணும். அப்புறம் உற்றார் உறவினருடன், நீ மட்டும் இல்லை, உங்கள் மாமனார் மாமியார் நாத்தனார் மதனி மட்டும் இல்லை, உற்றார் உறவினரோடு புத்தாடை புது பூச்சூடி புது புது சந்தோஷங்கள் பெருகி ஆள் போல் தழைத்து அருகுபோல் வேரோடி என்றென்றும் மகிழ்ச்சியோடு இருக்கணும், என்னாலும் சிரித்த முகத்தோடு இருக்கணும்னு சொல்லி அந்த மஞ்சளை தடவுவாங்க பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம் வரும். இந்த மஞ்சளை கொண்டு போய் அந்த மஞ்சள் தேய்க்கிற கல் இருக்கும், அந்த கல்லில் எடுத்து அந்த பசு மஞ்சளை வழித்து எல்லாரும் அப்புறமா தடவிட்டு குளிப்போம். முதல்ல இந்த மஞ்சளை வச்சுட்டு எல்லாரும் அந்த முற்றத்தில் கோலம் போட்டிருக்காங்கல்ல அந்த இடத்துக்கு போய் நிற்கணும். ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு இடம். அவங்க சொல்லுவாங்க, பெரியவங்க எங்கே, நீ அங்கே, நீ அங்கேன்னு கண்ணாலேயே சொல்லுவாங்க. எல்லாரும் வரிசையாக நிற்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு ஒரு தட்டில் என்ன தருவாங்க தெரியுமா? முதல் நாள் செஞ்ச பொங்கல், முதல் நாள் வடித்த சாதத்திலேருந்து கொஞ்சம் தயிர் சாதம் பிசைஞ்சு அதில் மஞ்சத்தூள் போடுவாங்க, கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்துருப்பாங்க. இந்த ஏழுகறி குழம்பு செய்கிறாங்கல்ல அதையும் வைப்பாங்க, வாழைப்பழம் இதெல்லாம் கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும், அந்த மஞ்சள் இலையை போட்டு தான் நம்ம அந்த காக்கா பிடி கண்ணுப்பிடின்னு வைக்கிறது. அது என்னன்னு கேட்டாக்க, காக்கா கூட்டம் பிரியாது, குருவி கூட்டமும் பிரியாது. அதுபோல் இது வைக்கிற பொழுதே காக்கா பிடி வைத்தேன், கண்ணுப்பிடி வைத்தேன் அப்படின்னு 7 வைக்கணும். 7 சக்கரை பொங்கல், 7 வெள்ளை சாதம், 7 மஞ்சள் சாதம். இந்த தயிர் சாதத்துலேயே கொஞ்சம் மஞ்சள் அரைச்சி விட்டுருவாங்க. அப்புறம் 7 கறி குழம்பு, வாழைப்பழம், கரும்பு துண்டு, இது எல்லாத்தையும் 7 வைப்பாங்க. 7 வச்சு எல்லாமே ஒத்தப்படையில், அதை கவனிக்கணும் நீங்கள். ஒத்தப்படையில் வச்சுட்டு காக்கா பிடி வைத்தேன், கண்ணுப்பிடி வைத்தேன், காக்காய் கூட்டம் கலைந்தாலும் எங்கள் குடும்பம் கலையக்கூடாது, குருவி கூட்டம் கலைந்தாலும் என் உறவினர்கள் என்னுடைய உடன் பிறந்த மக்கள் விலகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது வைக்கிற போது காக்காப்பிடி கண்ணுப்பிடி காக்காப்பிடி கண்ணுப்பிடின்னு இப்போ ஷார்ட் ஹேண்டாக சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா, காக்காப்பிடி வைத்தேன், கண்ணுப்பிடி வைத்தேன், காக்காப்பிடி வைத்தேன், கண்ணுப்பிடி வைத்தேன்னுட்டு முதல்ல சக்கரை பொங்கல், அப்புறம் வெள்ளை சாதம், அப்புறம் மஞ்சள் சாதம், அப்புறம் வாழைப்பழம், அப்புறம் கரும்பு, இது எல்லாத்தையும் வச்சுட்டு கையை அலம்பிட்டு இதை சுற்றி தண்ணியை விட்டு ஆகாசத்தை பார்த்து சொல்லுவாங்க, காக்கா கூட்டம் கலைஞ்சாலும் என் குடும்பம் கலையக்கூடாது, குருவி கூட்டம் கலைஞ்சாலும் என்னுடைய உடன்பிறப்புகள் என்னை விட்டு விலகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஆகாசத்தில் பார்த்து கும்பிட்டுட்டு எல்லாரும் வந்துடுவாங்க. வந்த பிறகு தான் குளிப்பாங்க, குளித்த பிறகு தான் காஃபி. இப்படி ஒரு பద్ధதி வச்சுருந்தாங்க. அன்றைக்கி என்ன ஆகும்னு கேட்டாக்க, அன்றைக்கி ரசம் வைக்கிற வழக்கம் இல்லை. அதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி வச்சா என்னன்னு கேட்கக்கூடாது, இது வைக்கிறது இல்லைங்கிற வழக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அன்றைக்கி பிசைந்த சாதங்கள் தான் செய்வாங்க, எலுமிச்சம்பழ சாதம், தேங்காய் சாதம், அந்த மாதிரி செஞ்சு கருவடகம் அப்பளமெல்லாம் பொரிப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு விஷயம் சொல்கிறேன், எப்பேற்பட்ட ஏழையாக இருந்தால் கூட இந்த சகோதரிக்காக அவங்க கணுப்பணம்னு ஒன்று அனுப்புவான். 10 ரூபாயாக இருந்தாலும் சரி, 5 ரூபாயாக இருந்தாலும் சரி, கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க. ரொம்ப வசதியாக இருக்கிறவங்க கரும்பு, மஞ்சள், தேங்காய், பழம் எல்லாம் கொண்டு நிறைய ரூபாயும் வச்சு கொடுக்குற வழக்கம். எவ்வளோ கொடுத்தாலும் இவ்வளோண்டு கொடுத்தாலும் அந்த சந்தோஷமாக ஏற்றுக்கணும். உடன் பிறப்பும் அவனுடைய குழந்தைகளும் அவனுடைய குடும்பமும் நல்லா இருக்கணுங்கிற ஒரே எண்ணத்தோடு தான் இந்த காக்காப்பிடி கண்ணுப்பிடி வைக்கிறது. நீங்கள் யாரும் இதை மறக்காமல் வைக்கணும். மொட்டை மாடிக்கு போய் இதை செய்யலாம், இல்லை திறந்த முற்றத்தில் செய்யலாம். இந்த காக்காலாம் இதெல்லாம் சாப்பிடும் அப்படிங்கிறதையும் அப்புறமா ஒளிஞ்சிருந்து பார்த்த காலம் உண்டு. இப்போ காக்காவை கூப்பிடுறது கஷ்டமாக இருக்குது. நாம் வைக்கிறபடி கண்ணுப்பிடி வச்சுக்கிட்டோம்னாக்க உடன்பிறப்புகளும் வாழும், நாமும் வாழ்வோம், இந்த வாழ்த்துக்களும் என்றென்றும் இருக்கும். ஞாபகமா உங்களுக்கு மனசில் இருக்குமா? தாயோடும் தந்தையோடும் சீரோடும் சிறப்போடும் கணுப்பொங்கல் அவங்க எப்படி திறந்த முற்றத்தில் காக்காய்க்கு குருவிக்கெல்லாம் கூப்பிட்டு வச்சாங்கன்னு பார்த்தோம். கிராமத்தில்
சில கிராமங்களில் இதுக்கு பட்டி பொங்கல்னு பேர். பட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாடெல்லாம் அடைச்சி வைப்பாங்க இல்லையா, மாட்டு தொழுவம், அதே போல் ஆடெல்லாம் பட்டிக்குள்ளே தள்ளி விட்டுடு அப்படிம்பாங்க. ஏய் பட்டிக்குள்ளே அடைச்சி வச்சிடுறா அப்படிம்பாங்க. காரணம், புதுசாக மூங்கில் வாங்கி அது எல்லாத்தையும் பிளாட்ஸ் எல்லாம் இப்படி ஒரு பெரிய சட்டம் கட்டி குறுக்க இருக்கும், அது வழியாக அந்த ஆடு தப்பிச்சு வராதபடி அதில் வச்சு அடைக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. அந்த கதவுக்கு பூஜை போடுவாங்க, பட்டி பூஜைன்னு பேர் அது. ஏன்னா மாடுகளை ஆடுகளை எல்லாம் நரி அது போல் மற்ற மிருகங்கள் வந்து தொட்டுடாமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த பட்டியை நல்லா கயிறு போட்டு கட்டிடுவாங்க. அது உள்ளே ஒத்தரும் போக முடியாது, அதுகளும் வெளியில் வர முடியாது. அப்பேற்பட்ட பட்டி எங்களை பாதுகாக்கின்ற பட்டியாரே. இந்த பட்டியார்னா யாருன்னு கேட்டால் நந்தி பகவான்னு சொல்கிறாங்க. பட்டீஸ்வரம்னு இருக்குல்ல, அந்த பேர் கூட நந்தி பகவானுக்காகத்தான் வந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த பட்டிக்கு எப்படி பூஜை பண்ணுவாங்கன்னா, இந்த பட்டியெல்லாம் கட்டி வச்சுருவாங்க. அப்புறமா அந்த வருஷம் யார் வந்து அந்த பட்டி பொங்கல் போடுறது அப்படிங்கிறதெல்லாம் முன்னாலேயே பெரியவங்க, இது ஆண்களுக்கு மட்டும்தான், இந்த பட்டி பொங்கல் மட்டும் ஆண்கள் விவசாயிகள் மட்டும்தான் பண்ணுவாங்க. என்ன செய்வாங்கன்னா, அந்த பட்டிக்கிட்டேயே பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் வச்சுட்டு கூடவே பலகாரமெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆள் என்ன பண்ணுவான், தண்ணி எடுத்து இந்த பட்டியை சுற்றி, இப்போ ஒரு சதுரமாக ஒரு பட்டி கட்டியிருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பட்டியை சுற்றி தண்ணி விட்டுக்கிட்டே போய் பட்டியாரே பட்டியாரே வாய் கழுவுங்க, பட்டியாரே பட்டியாரே வாய் கழுவுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வருவான். அடுத்தவன் என்ன பண்ணுவான், இந்த பொங்கலை இலையில் படைச்சிட்டு அந்த பட்டிக்கு படைச்சிட்டு, சாமி அசனம், பட்டியாரே அசனம், பட்டியாரே அசனம்னு 3 தடவை சொல்லுவான். அது என்ன அசனம் அப்படிங்கிற வார்த்தைக்கு உள்ளே போய் பார்த்தா சாப்பாடு உணவு அப்படின்னு அர்த்தமா. அசனம், அசனம்னாக்கா உணவு. இப்போ இது வழக்கொழிந்து போன ஒரு வார்த்தை, நம்ம கற்றுக்குறோம்ல. இந்த பிள்ளையார் பெட்டியில் அந்த பொங்கலை நைவேத்தியம் பண்ணுவாங்க. எதுக்கு, பட்டி சாப்பிடாது, ஆனால் ஒரு பாவம் அப்படி. அப்படி படைச்சிட்டு பட்டியாரே தண்ணீர், பட்டியாரே தண்ணீர்னு 3 தரம் சொல்லுவாங்க. அந்த பட்டியார் நீங்கள் சாப்பிட்டாச்சு, முதல்ல வாய் கழுவியாச்சு, பொங்கல் சாப்பிட்டாச்சு, தண்ணி குடிச்சிட்டு பட்டியாரே காக்க வேணும், பட்டியாரே காக்க வேணும். எல்லோரும் அந்த பட்டிக்கு தொட்டு கும்பிடுவாங்க. பெரிய இருக்கிறதுக்குள்ளே வயசானவர் தான் இதெல்லாம் செய்வார். ஏன்னா அவர் செய்கிறத அடுத்த தலைமுறை பார்த்துக்கும். பட்டியாரே ஆசனம்ங்கிறத கரெக்டாக, அவங்க சொன்னாங்க, எங்கள் பெரியப்பு சொன்னார் அப்படின்னு அந்த பையன் பார்த்துப்பான். இந்த மாதிரி தலைமுறை தலைமுறையாக வழி வழியாக வந்த இந்த பட்டி கும்பிடுறதுங்கிறது இன்றைக்கி இருக்காங்கிறது தெரியல, இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். அதுக்குள்ளே என்ன பண்ணி வச்சுருப்பாங்க, நல்ல மாடுகளுக்கெல்லாம் நல்லா குளிப்பாட்டி. ஏன் இந்த மாடுகளுக்கு இப்போது ரிலாக்ஸேஷன், இப்போ நமக்கு ஏதாச்சும் ரொம்ப வேலை பார்த்துட்டோம்னாக்கா, ஐ நீட் டு ரிலாக்ஸ், ஐ வாண்ட் டு கோ டு அ ரிசார்ட் அப்படிங்கிறீங்கல்ல, ஒன்றும் இல்லை. அவ்வளோ நாள் உழைச்சி மார்கழி மாதம் நெல்லெல்லாம் அறுத்து அதெல்லாத்தையும் வண்டியில் போட்டு எடுத்து கொண்டு வந்து வீட்டில் ரொப்பியாச்சு. இனிமேல் கொஞ்ச நாளைக்கு ரிலாக்ஸ். யார், மனுஷங்க மட்டும் இல்லை, மாடும். அதனால அதுகளெல்லாம் நல்லா அழகாக குளிப்பாட்டி மஞ்சள் பூசி கொம்புக்கு வர்ணம் இது பண்ணி, அவன் வீட்டு மாடு தான் அழகு. இப்போ எப்படி நம்ம வீட்டு குழந்தை அழகுன்னு நினைக்கிறோம், அதுபோல் காளமாட்டை வீட்டில் ஒத்தராக, அதாவது விவசாயத்துக்கு உதவுற காளமாடாகட்டும் இல்லைன்னாக்கா பசுமாடாகட்டும், எல்லாத்துக்கும் மஞ்சள் பூசி பேர் வச்சு கூப்பிடுவாங்க. அதுவா அவர் சீனியப்பன் அப்படிம்பாங்க. சீனியப்பன்னு ஒரு பேர் மாட்டுக்கு. இப்போ பசுமாட்டுக்கு ஜெயலட்சுமி அப்படின்னு வைப்பாங்க. அது உடனே தலையை ஆட்டும். நல்ல பாட்டு கேட்டால் அந்த பசுமாடு கேட்கும், பாடினா கேட்கும், அன்பாக கூப்பிட்டா கேட்கும். நமக்கு தான் அதை ஒரு விலங்கு, ஐய பசுமாட்டுக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த காலத்தில் பேசுகிறது மட்டும் இல்லை, கோவிலில் யாருக்கு பூஜை நடக்குது, பசுமாட்டுக்கு தானே முதல்ல பூஜை. வாழைப்பழம் கொடுத்தா சாப்பிடுதில்ல, போருப்பா போ அப்படின்னாக்கா அது பாட்டு போகுதில்ல. இன்னொரு விஷயம் சொல்லணுங்க, இந்த மாட்டு பொங்கல் அன்றைக்கி ஒரு காளக்கன்று பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை யார் வீட்லேயும் வச்சுக்க மாட்டாங்க, கோவிலில் விட்டுருவாங்க. கோவிலுக்கு நேர்ந்துக்கிட்டு விடுறது, நேர்ச்சி கடன் அப்படின்னாக்கா, சாமி உனக்கு காளக்கண்டு இன்றைக்கி பிறந்ததுன்னா நான் உன் கோயிலுக்கே கொடுத்துட்றேன்னு. அதுக்கு பேர் என்ன தெரியுமா, கோவில் காளை. இப்போ புரிஞ்சிருக்குமே, உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்காம காலரை தூக்கி விட்டு சுற்றுறாங்க பாருங்க பசங்க, அவனா சுத்த கோயில் காளைப்பா. அதாங்க
ஏன்னா அதை யாரும் அடிக்க மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க, அதை கோச்சிக்க கூட மாட்டாங்க. ஐயோ அது கோயில் மாடுப்பா, அது வேண்டாப்பான்னு. அது நல்லா கண்டபடி தின்னு கொழுத்துக்கிட்டு இருக்கும், அதை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த கோவில் காளையை கூட பிடிச்சிட்டு வந்து காலில் சலங்கை கட்டி இந்த பம்பை மேளம்லாம் இருக்குல்ல, அதை மெதுவாக தட்டி தட்டி காலை வச்சு ஆட வைப்பாங்க. இது நான் பார்த்துருக்கேன். கடைசியில் இந்த பம்பை மேளம்லாம் தாடுறதுக்கு தகுந்தாப்புல இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கும். இந்தாடா டேய் கால் வையடா அப்படின்னாக்கா அது காலை சலங்கை காலை மாற்றி மாற்றி வைக்கும். அதுக்கு மேலே ஒன்றும் ஆடிடாது. ஆக மொத்தம் கோவில் காளையை கூட அடக்கக்கூடிய காளைகள் நம்ம நாட்டில் இருந்தாங்கங்கிறது தானே பெருமை இல்லையா? கிட்ட கோயில் காளைன்னா தொடாமையே இருப்பாங்களா? அப்படியெல்லாம் இல்லை. வீரத்துக்கு முதலிடம் கொடுத்த இடம் நம்மளுடைய தமிழ்நாடு. அந்த வீர விளையாட்டுகளால் இன்னி வரைக்கும் நம்ம புகழ் பெற்று இருந்திருக்கிறோம். வீட்டில் குழந்தைங்கள்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நான் சொல்கிறது சின்ன பசங்கள்லாம் தென்னை இலை, தென்னை ஓலை, பனை ஓலையெல்லாம் எலசாக எடுத்துகிட்டு வந்து அவங்க கத்திரிக்கோல் வச்சுக்கிட்டு அப்படியே குஞ்சலம் மாதிரி. இன்றைக்கி பராந்தான்ட்டு நீங்கள் சர்தார்ஜி ஓட்டுற லாரி பார்த்துருக்கீங்களா? 2 பக்கமும் குஞ்சலம் கட்டியிருப்பான், ஜில்லு 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 ஜில்லுன்னு. அது கேட்டால் பராந்தி. ஏன்னா அவனோட வண்டி பொண்ணான், அந்த பொண்ணுங்கிறதுனால அது ஜடையில் பராந்தி வச்சுருக்காங்கிறான். இங்கே நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க, எல்லா மாட்டுக்கும் இந்த கத்திரிக்கோலால் வெட்டி இப்படி ஆட்டினீங்கன்னா சலங்கும். அதுக்கு பேர் தான் சல்லிக்கட்டு. பாரேன், அதுக்கு முன்னால் சொல்கிறேன், இது பேர் தான் சல்லின்னு பேர். இதை மாட்டுக்கு இந்த காதுகிட்ட மாட்டி விட்டுருப்பாங்க. பனை ஓலை, தென்னை ஓலை எல்லாம் அது இப்படின்னாக்கா அது இப்படியே ஆடிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி அதை பின்னி கூட கழுத்தை சுற்றி போடுவாங்க. சங்கு மணியை கருப்பு கயிறில் கோத்து புதுசாக போடுவாங்க. எல்லாமே புதுசாக இருக்கும். அந்த மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு கூட மாற்றுவாங்க. ஆனால் மூக்கணாங்கயிறு மாற்றுற போது நமக்கெல்லாம் பார்த்தா கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதுக்கு வலிக்காது. இப்போ தான் புரியுது, நாம் தான் மூக்குத்தி போட்டுக்கிறோமே. நமக்கு என்ன தங்கத்தில் மூக்குத்தி, வைரத்தில் மூக்குத்தி போடும்போது வலிக்குதா? அதுவும் நகை போடுறாங்கன்னா நல்லாவே 2 மூக்கையும் குத்திப்போம்ல. அந்த காளை மாட்டுக்கு கயிறு மாற்றி கழுத்தில் மணி கட்டி சங்கு கோத்து திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்கு கருப்பு கயிறில் இந்த பக்கம் சல்லி தொங்க விட்டு அதுக்கு உடம்புலெல்லாம் மஞ்சள் பூசி பொட்டெல்லாம் வைப்பாங்க. ஒன்று மட்டும் எனக்கு பிடிக்காதுங்க, இந்த கொம்புக்கு பூசின வர்ணத்தை அவன் போய் கை கழுவக்கூடாது, மாட்டுக்கு மேலே வச்சுட்டு போவான். எனக்கு அது பிடிக்காது. அது யாரான்னு செஞ்சாங்கன்னா செய்ய வேண்டான்னு சொல்லிவிடுங்க, சரிங்களா? இப்போ இந்த மாட்டுக்கு சல்லி கட்டி அது எவ்வளவு அழகாக இருக்கும் தெரியுமா? அந்த மாட்டுக்கு நன்றி சொல்கிற நாள் தான் இந்த மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி கிராமத்து பெண்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா கும்மி அடிப்பாங்க. கும்மி அடிக்கிறதுங்கிறதுக்கு ராமலிங்க வள்ளல் ஒரு பாட்டு பாடியிருப்பார். அது பேர் கொம்மை. கொம்மை என்றால் 2 கைகளால் தட்டி ஓசைப்படுத்துவதுன்னு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. நம்ம பொதுவாக எப்படி சொல்லுவோம், கும்மி அப்படிம்போம். எதை வச்சு கும்மி அடிப்பாங்க அப்படின்னாக்கா, மார்கழி மாதம் பூரா 30 நாளும் சாணி பிள்ளையார் பண்ணி பெரிய பெரிய கோலம் போட்டு அதில் பூசணி பூ, பரங்கி பூவெல்லாம் வச்சுருப்போம்ல, அதை கொண்டு போய் கொல்லை பக்கத்தில் சுவத்தில் அப்படியே தட்டி வச்சுருப்பாங்க. இந்த 30 நாளும் எவ்வளவு சாணி பிள்ளையார் இருந்துச்சோ எல்லாம் காஞ்சிருக்கும். அதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு கூடையில் போட்டு வீடு வீடாக போய் காசு கேட்பாங்க. காசுன்னு கேட்க மாட்டாங்க அவங்க, ஒரு மிளகு கணபதியே 1,000 சரவிளக்கு 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 சரவிளக்க நிறுத்தி வச்சு சாமின்னு பேரிட்டு பொழுது போகிற கங்கையிலே பொண்டுகள் எல்லாம் நீராடி 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 நீலவர்ண பட்டுடுத்தி அப்படின்னு சொல்லி, கோவிலுக்கு போகலாமா, தேரோட்டம் பார்க்கலாமா, கிட்ட போய் அந்த சாமியோட முகத்தை பார்க்கலாம் வாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டெல்லாம் பாடி கும்மி அடிப்பாங்க. இந்த கும்மி அடித்த போது எல்லோரும் காசெல்லாம் போடுவாங்கல்ல, அதெல்லாத்தையும் எடுத்து இதுங்க தின்பண்டம்லாம் வாங்கிக்கும். இந்த எள்ளு உருண்டை, கடலை உண்டை அதெல்லாம் வாங்கிக்கும், இலந்த பழம்லாம் வாங்கிக்கும். இந்த சாணி பிள்ளையாரை கொண்டு போய் அப்படியே தண்ணியில் கரைச்சி ஓடுற வாய்க்காலில் விட்டுருவாங்க. எதுக்குன்னு கேட்டாக்க, இது எரு அப்புறம் அதில் இருக்கிறதெல்லாம் இந்த ஆண் பூ, காஞ்சிருக்கிற ஆண் பூ, இதெல்லாம் திருப்பி வாய்க்காலில் விட்டால் திருப்பி வயலுக்கே போயிடும். அதாவது இயற்கையில் நம்ம சொல்கிறோம்ல, இயற்கை சுழற்சி அப்படிங்கிறோமே, எங்கேருந்து இந்த சாணியெல்லாம் வந்தது, எங்கேருந்து மாடு புல் சாப்பிட்டது, இப்படி எல்லாம் பார்த்திங்கன்னா கடைசியில் அது வாய்க்கால் வழியே அங்கே தான் போகணும்னுட்டு. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அது இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த பிள்ளையாரை இவ்வளோ நாளும் வளர்த்துட்டு அதை கொண்டு போய் கரைச்சி தண்ணியில் விடுற போது சிலதெல்லாம் அழுதுடுங்க. வட்ட வட்ட புள்ளாரே
வாழைக்கா புள்ளாரே. வாழை காஞ்சு தான், இவங்கெல்லாம் வாழணுங்கிறதுக்காக. உன்னொன்னு புள்ளாரே உமத்தங்கா புள்ளாரே, வர வருஷத்துக்கு வரவேணும் புள்ளாரே. போறாரே போறாரே பூவோட போறாரே, வர வருஷத்துக்கு வரவேணும் புள்ளாரே. இப்படின்னு மற்ற பிள்ளைங்க பாடும். இந்த பிள்ளை மற்ற சின்ன குட்டிகளுக்கெல்லாம் அர்த்தம் தெரியாது. இந்த பாட்டோட டியூனை கேட்டு எல்லாம் அழும், ஏன்னா பிள்ளையார் போறாருன்னு சொல்கிறாங்கன்னுட்டு. இந்த பசங்கள்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த காளை வீரர்கள். ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் வருவோம். இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, இண்டைன்னு ஒரு மாலை கட்டுவாங்க. இண்டை கட்டுறதுன்னா அதுக்கு முடிவே இருக்காது. நீள மாலையை கட்டி இங்கே முடிச்சு போட்டுருவாங்க. இதை கொண்டு போய் சிவலிங்கத்தின் தலையில் வச்சு, அதுக்கு பேர் இண்டை. இவங்க என்ன பண்ணுவாங்க, மூங்கில் குழால பால் எடுத்துப்பாங்க. மூங்கில் குழால எப்படிங்க பால் அப்படின்னாக்கா, மூங்கில்ல இந்த கணு இருக்குல்ல, இந்த கணுக்கு அடியில் நறுக்கிட்டு இப்படி திருப்பி இந்த பக்கம் கட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய குடுவை மாதிரி ஆகிடும். அதில் பசும்பால் கறந்து, அதுக்கு பேர் அண்டைன்னு பேர். அண்டையில் பால் எடுத்து இண்டைப்பூ சூடி அரணே உன்னை கும்பிடுகிறோன்னு எல்லாரும் அந்த மூங்கில் குழா வழியாக சிவனுக்கு பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. பாடிட்டு அவங்கெல்லாம் பாடுற பாட்டு எதுக்கு தெரியுமா, மாலையப்பா மாலையப்பா மாறி மழை பெய்யுமாலோ, ஊசி போல மின்னி மின்னி ஊர் செழிக்க பெய்யுமாலோ, காசு போல மின்னி மின்னி காடு செழிக்க பெய்யுமாலோ, பெய்யுமாலம்மா பெய்யுமாலோ, பெய்யுமாலம்மா பெய்யுமாலோ, பேய் மழையும் பெய்யுமாலோ. அவங்க கேட்குறது வேற ஒன்றும் இல்லை, ஐயா உனக்கு நாங்கள் பாலை ஊற்றுறோம், அதுபோல் நீ வானம் பொத்துக்கிட்டு எங்களுக்கு மழை பெய்யணும், தண்ணி என்னென்னைக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பசங்க பாடுற பாட்டும் அழகாக இருக்கும். நாட்டுப்புற பாடல்கள் தானேன்னு ஏதோ தானோன்னு நினச்சிடாதீங்க. ஒன்றொன்றும் பொருள் பொதிந்து ஒரு ஒரு விழாவில் பாடக்கூடிய அற்புதமான பொக்கிஷம் நம்ம நாட்டில் தான் இருக்குது. அப்புறம் என்ன செய்வாங்க இந்த பசங்க, எல்லாரும் ஜல்லிக்கட்டுக்கு போவாங்க. ஜல்லிக்கட்டு காளையை வளர்க்குறது பெண்ணு. ஏன்னா அவள் தான் அதுக்கு பேசி 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 நல்லா உரமேற்றி வச்சுருப்பா. அதனால தான் இன்றைக்கும் புருஷனுக்கு உரமேற்றுறது பெண்டாட்டி தான்னு சொல்கிறோம்ல, அதே தான். அந்த காளை மாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அப்படி அவனை வரவிடக்கூடாது, புரிஞ்சுதான். அதுக்கு என்ன புரியும், கொம்பை நல்லா சீவி விட்டுருப்பாங்க, அதில் மணி கட்டியிருக்கும், கழுத்தில் துண்டு கட்டியிருப்பாங்க, கொம்பில் என்ன பண்ணியிருப்பாங்க, சுருக்கு பை இருக்குல்ல, அதில் சல்லி. சல்லினா உங்களுக்கு தெரியாதோ, சல்லினா தம்படி. தம்படினா தெரியாதோ, 192 தம்படி ₹1. அப்போல்லாம் ஒரு தம்படி காசுக்கு 4 வடை அப்படின்னா பார்த்துக்கங்க. அப்போ எவ்வளவு அது விலை உயர்ந்த ஒரு காசு, தம்படி காசு. சொல்ல மாட்டாங்க, அவனுக்கு தம்படி காசு தரமாட்டேன் என் சொத்துலம்பாங்கல்ல, அவனை தம்படி காசுக்கு பெறமாட்டான். இந்த தம்படி தம்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இந்த தம்படி ஒன்றும் பெரிய காசு இல்லை, அன்றைக்கி அது பெரிய காசு. அதை அந்த கொம்பில் அப்படி கட்டி வச்சுருப்பாங்கல்ல, அதை பிடிக்கணும். இப்போ மாடை உடம்புலெல்லாம் அந்த கழுத்தில் திம்மில பிடிச்சி ஏறி கீழே விழுந்து வயத்தில் மிதிபடுறானே, அதல்ல, கொம்பை பிடிக்கிற வீரனாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த ஜல்லிக்கட்டுன்னு வச்சாங்க. ஜல்லி ஜல்லி ஆயிடுச்சு, அது எப்படிங்க வரும் அப்படின்னு கேட்டால், ஏன் வராது? நாம் என்ன சொல்கிறோம், அக்கா உங்கள் வீட்டில் கொஞ்சம் ஜல்லடை இருக்கா, நான் மாவு ஜலிச்சுட்டு தரேங்கிறீங்கல்ல, என்னத்த மாவை ஜலிப்பீங்களா? சல்லடையை அரிசி மாவை போட்டு சலிக்க வேண்டும், அது என்னத்துக்கு ஜல்லடை? அதே போல் சளி பிடிச்சிருக்குன்னா ஜல்ப் பிடிச்சிருக்கு, அது என்ன ஜல்ப்பு? இல்லைங்க, நாம் தாங்க அழகான தமிழ் வார்த்தைகளை சிதைத்து இந்த சல்லிக்காசு பிடிக்கிறத, இந்த சல்லிக்கட்டு, அந்த மாட்டோட கொம்பை பிடிச்சி கட்டுறத, அந்த கட்டி இருக்கிறத எடுக்கிறத ஜல்லிக்கட்டுன்னோம். இப்போ நம்ம அது ஜல்லிக்கட்டு ஆகிட்டோம். அதுக்காக நம்ம என்ன வேணால் செய்ய தயாராகிட்டோம் இல்லைங்களா? ஜல்லிக்கட்டுக்கு போய் குத்து வாங்கின வீரனும் உண்டு, குத்து வாங்கினதுனால கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் உண்டு. ஆக அந்த பழமையை தூசு தட்டி பார்க்குற பொழுது இவங்க மாலையப்பா மாலையப்பான்னு பாடினாலும் நல்லா இருக்குது, வர வருஷத்துக்கு வரவேணும் புள்ளாரேனாலும் நல்லா இருக்குது. ஜல்லிக்கட்டு அஞ்சாத சிங்கம் என் காளை, அது பஞ்சா பறக்க விடும் ஆளைன்னு பாடினாலும் நல்லா இருக்குது. மொத்தத்தில் மாட்டு பொங்கல் மனதுக்கு இனிமையான பொங்கல். எங்கள் எல்லாருக்கும், உங்கள் எல்லாருக்கும், உலகத்தில் எல்லாருக்கும் வணக்கம்.